வணக்கம். ஒரு சிஷ்யன் குருவை பார்த்து, உயிர் மனம் என்பது பற்றி விளக்கி கூறுங்கள் குருவே என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அதாவது உயிர் மனம் என்ற இரண்டு விஷயங்கள் பற்றிய ஒரு விளக்கம் தேவை என்பதாக அந்த கேள்வி அமைகிறது. அப்பொழுது குரு, இந்த உயிர் என்பதும் சிதாபாசம் என்பதும் ஆத்மா என்பதும் நான் என்பதும் ஒரே விஷயத்தை குறிக்கின்ற பல்வேறுபட்ட சொற்களாகிறது. அதாவது இந்த உயிர் என்பதனை நாம் என்ன பொருளிலே புரிந்து கொள்கிறோமோ அதையே நாம் அகங்காரம் என்பதனையும் இன்னொரு வடிவத்திலே புரிந்து கொள்கிறோம். சிதாபாசம் என்று ஒரு வடிவத்திலே புரிந்து கொள்கிறோம். ஆத்மா என்று ஒரு வடிவத்திலே புரிந்து கொள்கிறோம். பிரம்மம் என்று ஒரு வடிவத்திலே புரிந்து கொள்கிறோம். அதுபோல் பல்வேறுபட்ட வகைகளில் அதை புரிந்து கொள்கிறோம். அதாவது ஒரு பொருளை குறிப்பதற்கு பல்வேறுபட்ட சொற்கள் இருக்கிறது. அதனை சுலபமாக நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்றால், இப்போ நீர் என்ற ஒரு சொல் இருக்கிறது. கடலில் அது இருக்கும்போது அது கடல் என்று பெயர் வருகிறது. அதே நீர் ஒரு ஆறிலே ஓடிக்கொண்டிருக்கும் போது அதை ஆறு என்று சொல்லுகிறோம். அதே நீர் ஒரு குளத்திலே தேங்கி இருக்கும்போது அதனை குளம் என்று சொல்லுகிறோம். கண்மாய், ஏரி என்று பல்வேறுபட்ட அது இருக்கின்ற இடத்தையும் அதனுடைய தன்மையையும் பொறுத்து அதனை நாம் பலவாக புரிந்து கொள்கிறோம். அதே நீர் வானத்திலிருந்து கீழ் நோக்கி வரும்போது அதை மழை என்கிறோம். அதே நீர் ஒரு மலையினுடைய சாரலிலே மேலிருந்து கீழாக வரும்போது அதை நீர்வீழ்ச்சி என்கிறோம். அப்போ இது மாதிரி ஓடை, இந்த மாதிரி பல்வேறுபட்ட வகையிலே ஒரு நீர் இருக்கின்ற இடத்துக்கு தகுந்தது போல நம்ம பல்வேறுபட்ட சூழ்நிலைகளில் அதற்கு பெயர் வைத்து அழைப்பது போல. ஆனால் உள்ளே போய் பார்த்தோன்னா ஒரே நீர் தான் இருக்கும். இப்போ கடலில் பார்த்தோன்னா கடலினுடைய அலையாக இருப்பதும் நீர்தான், கடலில் இருக்கின்ற நீராக இருப்பதும் நீர்தான். அதுவே கொஞ்சம் குளிர்ச்சி ஏற்பட்டு பனிக்கட்டியாகி போனதுக்கு பின்பு அதுக்குள்ளேயும் நீர் மூலக்கூறுகள் தான் இருக்கிறது. இப்போ இது எல்லாமே நீர் என்ற ஒன்றை மையமாக கொண்டு பல்வேறுபட்ட பெயர்களிலே அழைப்பது போல இந்த உயிர் என்பது பல்வேறுபட்ட பெயர்களால் அழைக்கப்படுகிறதே ஒழிய அடிப்படையில் இந்த நான் என்ற ஒரு உணர்வு, நான் என்ற ஒரு அறிவு நிலையில் இருக்கின்ற ஒன்றைத்தான் நாம் பல்வேறுபட்ட பெயர்களை கொண்டு அழைக்கிறோம். இப்போ அப்போ நம்முடைய அந்த ஆத்மா அப்படிங்கிறது அந்த அடிப்படையான ஒரு விஷயம். அப்போ அந்த நான் என்பது எங்கிருந்து கிளம்புகிறதோ, அந்த நான் என்பது எங்கிருந்து புலப்படுகிறதோ அதனை சார்ந்ததாக மனம் இருக்கிறது. இந்த மனத்திற்கு ஒரு சுயம் கிடையாது. தனித்து நின்று மனதினால் இயங்க முடியாது. எந்த ஒரு ஜீவராசிகளுக்குள்ளும் இந்த நான் என்பது எங்கே நின்று விளங்கிக் கொள்கிறதோ அதற்கு தகுந்தது போல இந்த மனம் செயல்புரிகிறது. இந்த மனம் என்பது ஒரு சார்பு தத்துவம். அதற்கு சுயமாக இயங்குகின்ற, சுயமாக இருக்கின்ற இருப்பு நிலை கிடையாது. இந்த இருத்தல் அப்படிங்கிறது இந்த உயிர் அல்லது பிரம்மம் அல்லது ஆத்மா என்பதற்குத்தான் இருப்பு நிலை இருக்கிறது. இந்த மனம் என்பதற்கு அதுக்கு சுயமான இருப்பு நிலை கிடையாது. அது ஒரு சார்பு தத்துவம். அதை உதாரணத்தோடு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்போ ஒரு துணி இருக்குது, அந்த துணியில் வர்ணங்கள் இருக்கிறது. இப்போ ஒரு பச்சை கலராகவோ ஒரு சிவப்பு கலராகவோ அப்படி கருப்பு கலராகவோ ஒரு வர்ணம் இருக்கிறது.
அந்த வர்ணம் அந்த துணியை சார்ந்து இருக்கிறது. இந்த துணியை எரித்து விட்டால் அந்த வர்ணமும் சேர்ந்து எரிந்து போகிறது. ஆக அந்த வர்ணம் மட்டும் தனித்து நிற்க முடியாது. அந்த வர்ணம் இருக்கணும்னா, அந்த வர்ணம் நிற்கணும்னா அதற்கு ஒரு இருத்தலின் மேலே தான் இந்த சார்புத்தன்மையுடைய இருத்தல் இருக்க முடியும். அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய இருத்தல் என்பது நீங்கி போய்விட்டால் அல்லது அது அழிந்து போய்விட்டால் இந்த சார்புத்தன்மையுடைய இருத்தலுக்கு அங்கே வேலை இல்லை. அப்போ இந்த நான் என்பது எங்கிருந்து சரீரத்திலிருந்து செயல்புரிகிறதா, அது இந்திரியத்திலிருந்து செயல்புரிகிறதா, அது மனதிலிருந்து செயல்புரிகிறதா, அது மனதை கடந்து செயல்புரிகிறதா என்பதனை பொறுத்து இந்த மனமானது தனது செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இது வினாடிக்கு வினாடி மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ இது புறத்தே உள்ள பொருள்களை பொறுத்தும் புறத்தே இருக்கின்ற விஷயங்களை பொறுத்தும் இது மாறிக்கொண்டே இருக்கிறது என்று கடோபனிஷத்தில் யமதர்மர் விளக்குகிறார். அப்போ ஒன்றை விட ஒன்று பெரிது என்று அவர் விளக்கி சொல்லும்போது இந்திரியங்களை விட புற உலகத்தில் இருக்கின்ற பொருட்கள் வலிமையானவை அல்லது பெரியவை, அதைவிட மனம் பெரியது, அதைவிட புத்தி பெரியது என்று ஒவ்வொன்றாக பெரிதாக்கி கொண்டு போகும்போது சமஷ்டி வெஷ்டி என்ற நிலையில் ஒருமை பன்மை என்ற அனைத்தையும் ஒருங்கிணைத்த ஒரு தத்துவத்தை விளக்குகிறார். அப்போ உயிர்கள் பலவாக விரிந்து கிடக்கின்றனவா அல்லது உயிர் என்பது அடிப்படையில் ஒன்றாக இருக்கின்றது என்பதனை நாம் முதலிலே விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஆத்மா அல்லது பிரம்மம் என்ற ஒன்றுதான் இருக்கிறது. அது பல்வேறுபட்ட வடிவங்களாக அது மாயையினால் அது பிரிந்துபட்டு இருப்பது போல் தோன்றுகிறதே ஒழிய நமது அறிவினால் இந்த பிரிவுபட்ட அனைத்தையும் ஒருங்கிணைத்து இவை அனைத்தையும் அனாத்மா என்று பிரித்து கழித்து நாம் ஆத்மாவில் நிலை பெறும்போது அந்த உயிர் தத்துவம் நமக்கு விளங்கி போய்விடும். அந்த உயிர் தத்துவம் அடிப்படையில் ஒன்றுதான், அது ஒன்றுதான் அனைத்துக்கும் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த சாட்சியாக இல்லாமல் தன்னை பிரித்து 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 நான் தனியான ஒரு நபர், எனக்கென்று தனியான ஒரு சுயம் இருக்கிறது என்று ஒரு மயக்கத்தை நமக்கு உண்டு பண்ணுவதுதான் இந்த மாயா அல்லது இந்த மனம். இந்த மனம் நம்மளுடைய அசலிலிருந்து பிரித்து நம்மளுடைய பிம்பத்தை அது பிரதிபலிப்பதாக இருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன ரூபத்தில் நிற்கிறீங்களோ அந்த ரூபத்தையே காட்டுகின்ற கண்ணாடியை போல அந்த கண்ணாடியினுடைய ரோல் என்னவோ அந்த ரோல் தான் அந்த மனசுக்கு. அப்போ இந்த சுயம் நான் என்பது என்ன ரூபத்தை எடுக்கிறதோ, இப்போ நீங்கள் சாதாரணமாக போய் ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்க, அது உங்களை காட்டும். நீங்கள் ஒரு ராஜா வேஷம் போட்டுட்டு போய் ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்க, அதுவும் உங்களை காட்டும். அதுபோல் நீங்கள் இன்னொரு ரூபம் எடுத்து ஒரு தெய்வமாக நீங்கள் ஒரு வடிவம் எடுத்து கொண்டு போய் கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்க, அதுவாக உங்களை காட்டும். நீங்கள் ஒரு சாமானியமான ஒரு விவசாய போல் தலையில் ஒரு உருமாவை கட்டிட்டு உள்ளே போய் நின்னீங்கன்னா அதுவும் உங்களை காட்டும். கண்ணாடியினுடைய வேலை நான் என்று நீங்கள் எப்படி போய் நிற்கிறீங்களோ அதை அப்படியே காட்டுறது. அப்போ இதே போல் தான் நமது வாழ்க்கையிலே மனதிற்கும் உயிருக்குமான தொடர்பு. இந்த உயிர் என்பது நான் என்ற தத்துவம். இந்த நான் என்பது என்ன ரூபம் எடுக்கிறதோ அதற்கு தகுந்தது போல இந்த மனமானது செயல்புரிகிறது. இந்த நான் என்பது தான் அசல் தத்துவம், இந்த மனம் என்பது சார்பு தத்துவம். இந்த நான் என்பது இருக்கும் வரைதான் மனம் என்பது இருக்கும். இந்த மனம் என்பது உண்மையானது அல்ல, இது ஒரு நிழலை போன்றது, அதாவது அது மித்யா. இந்த நான் என்பது அசல் நான் என்பது தான் சத்தியம். இந்த அகங்கார நான் என்பது சத்தியமல்ல, இது இந்த மனதுடன் கூடிய ஒரு நான் என்ற தத்துவம். எனவே இந்த நான் என்பதனையும் இந்த மனம் என்பதனையும் தெள்ளத் தெளிவாக யாரொருவர் அறிந்து கொள்கிறாரோ அவரால் தான் வாழ்க்கையை எளிமையாகவும் இனிமையாகவும் வாழ முடியும். அதோடு சேர்த்து வெற்றிகரமான வாழ்க்கையை அவர்கள் அமைத்து கொள்ள முடியும். இவை எல்லாமே மித்யா என்று கழித்துவிட்டு நிஜமான நானில் நானாக அமரும்போது அதுவே ஞானமாக நிலை பெறும் என்று அந்த சிஷ்யனுக்கு குரு விளக்கி கூறுகிறார்.
நன்றியும் வணக்கம்.